சென்னையில் 1.73 கோடி ரூபாய் சைபர் மோசடி வழக்கில் பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளை மோசடி கும்பலுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் இளைஞரை கைது செய்தனர். போரூரைச் சேர்ந்த யோகானந்த் என்பவரிடம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் 3 மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி மர்ம நபர்கள் 1.73 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் போலி நிறுவன வங்கிக் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டதை கண்டறிந்து அன்பழகன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளை கமிஷன் தருவதாக கூறி வடமாநில சைபர் ஏஜென்ட்டுகள் மூலம் சீன சைபர் மோசடி கும்பலுக்கு விற்றதாக கூறப்படுகிறது. மோசடி கும்பலுக்கு விற்ற மாதவன் என்பவரை மறைமலை நகரில் கைது செய்தனர். இதற்கிடையில் அவர் விற்ற வங்கிக் கணக்குகள் தொடர்பாக நாடு முழுவதும் 67 சைபர் புகார்கள் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.